ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஆகர்ஷ்னா குட்டிக்கு தடுப்பூசி போடுற விளாக் தான் பார்க்க போகிறோம். அவளுக்கு 9 மந்த் தடுப்பூசி போடவே இல்லை. அப்போ வந்து அவளுக்கு சிச்சிலிப்பா சின்ன அம்மன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துருந்தது. அதுக்கப்புறமா ஒரே கோல்டு டிசென்ட்ரின்ட்டு ஒன்று வந்துட்டு இருந்தது. இன்ஜெக்ஷன் போடவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். டாக்டர்கிட்ட கேட்டபோது 1 இயர்க்கு அப்புறமா போடுங்கன்னு சொன்னாங்க. 1 இயர்க்கு அப்புறமும் இன்ன வரைக்கும் போடலை. இப்போ அவளுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு. அந்த தடுப்பூசி அப்படியே விட்டுருங்க, அது வேண்டாம், இப்போ உள்ள தடுப்பூசியை போடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க. சரின்ட்டு காலையிலே அவளுக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டு ஊட்டி அவளை குளிச்சு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டோம். இவளை ஊசி போடும் போது எப்படி பிடிச்சு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா எங்கள் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் ஃபீவரே வந்துடும் போல். அந்தளவுக்கு பதட்டமாக டென்ஷனாக ஆகிட்டாங்க. போகும்போதே எல்லாருக்குமே ஒரே யோசனையாக தான் இருந்தது. இவளை மொட்டை போடுறதுக்கு பிடிச்சி வைக்கிறது என் தம்பி ஒரு வழி ஆகிட்டான். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஊசி போடுறதுக்கு அவள் எப்படி இருக்க போகிறான்னு மட்டும் பாருங்கள். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. மேடம் ஜாலியாக எங்கேயோ அவுட்டிங் போகிறோன்ட்டு கடகடன்னு கிளம்பிட்டாங்க. அவளுக்கு ஊசி யார் தான் சொல்லி கேள்விப்பட்டான்னு தெரியல. ஊசி போடுமா அப்படின்னா அவளுக்கு தெரியுது, கையில் ஊசி போடுவாங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லி நோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அந்த ஊசிங்கிற பேரை நாங்கள் சொல்லாமல் அமைதியாக இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டாட்டா பை பாய் சொல்லிட்டு நல்லா குஷியாக எங்கேயோ பிக்னிக் போகிற மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க மேடம். தரமாட்டியா? எங்க போனோம்? அங்கேயா போனோம்? ஆமா அம்மாம்மா இன்னும் கிளம்பலையே. அம்மம்மா சீக்கிரம் கிளம்புங்கம்மா. டாட்டா டாட்டா சொல்லிரு. டாட்டா 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 சொல்லிரு. டாட்டா மாமாக்கு மாமாக்கு டாட்டா சொல்லு. மாமா எங்க? சரி டாட்டா. அம்மாவுக்கு அம்மாவுக்கு டாட்டா சொல்லிரு. போமா டாட்டா கார் எடுக்க போல. மீனுக்கு டாட்டா சொல்லுமா? மீன் டாட்டா. கோழிக்கெல்லாம் டாட்டா சொன்னியா? கோழிக்கெல்லாம் டாட்டா சொன்னியா? டாட்டா. இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற பால்வாடி. இங்கே தான் இன்றைக்கி வந்து இன்ஜெக்ஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. நடந்தே போயிடலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போனதும் அங்கே பார்த்தா நிறைய குட்டீஸ் எல்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஆனால் குட்டீஸ் கம்மின்னாங்க. இன்றைக்கி வந்து ஒரு முகூர்த்த நாளுங்கிறனால இன்னும் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. எல்லாம் இன்றைக்கி லீவுமா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் அழகாக சமத்தாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன விளையாட்டுன்னு பாருங்கள். நானும் ஸ்லேட்டெல்லாம் கழுவி எடுத்து எவ்வளோ அழகாக படிக்க உட்கார போகிறான்னு பார்த்தா பந்திக்கு உட்காந்த மாதிரி வரிசையாக உட்காந்து சாப்பாடு போட்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆகர்ஷ்னாவும் அந்த குட்டி பாப்பாட்ட வந்து விளையாடலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தா. அந்த குட்டி பாப்பா கையில் ஒரே ஒரு பால் வச்சுருந்தா. அதை போய் கேட்டுட்டு இருந்தா. அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. ஸ்லேட்டை கழுவி நானும் இதை எழுத போறாங்கன்னு நினைச்சா சம்பளம் வைக்கணும். இந்த அண்ணன் விளையாடுறாங்க போய். என்னம்மா பால் வாங்குறாளா? வேண்டாம், பாப்பா பால் வச்சுக்கிட்டோம். வா நம்ம போகும். வா வா நம்ம போகும். வா பாப்பா அழுதுருவா. அப்புறம் வா
வா டாட்டா சொல்லிடு, பாப்பாக்கு டாட்டா சொல்லிடு. டாட்டா டாட்டா சொல்ல மாட்டாளா? சரி வா போ. நம்ம வீட்டில் இருக்கிற பால் வச்சு ஆகர்ஷ்னாவுக்கு வந்து லைட்டாக கோல்டு, இன்றைக்கும் கோல்டில் தான் இருந்தது. நர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, லைட்டாக கோல்டு இருக்குது, நீங்கள் ஒரு நேரம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் போடலாமான்னு கேட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் எங்கள் அம்மாவும் இங்கே இருந்துட்டோம். அக்கா வந்து தம்பி கூட ஜிஹெச்சுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் இந்த ஏரியாலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே, ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனால், போகிற வழியிலே ஒரு பாம்பு அங்கே பாருங்கள், யாரோ அடித்து போட்டிருக்காங்க. குட்டி பாம்பு யாரோ அடித்து போட்டிருக்காங்களா அல்லது வண்டியில் எதுவும் அடிபட்டிருக்காங்கன்னு தெரியல. என்ன பாம்பு இது? கட்டுமா? எப்படி கண்டுபிடிக்கீங்க? மேலே வர வரையா இந்த ஏரியா வந்து ஃப்ளட்டு வந்தப்போ ரொம்ப அஃபெக்டான ஏரியா. எங்கள் ஊரில் இங்கே தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். ஓடைக்கு பக்கத்தில் இருந்தனால எல்லா பக்கமும் தண்ணியாக தான் இருந்தது. ஜிஹெச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அதே லேட் ஆகிட்டு ஒரு 11:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நிறைய குட்டி பாப்பாலாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆகர்ஷ்னா குட்டி வந்ததும் அவளை பிடிச்சி வச்சு, எங்கள் அம்மா நீங்கள் 2 பேர்லாம் பிடிச்சிக்கிட மாட்டீங்க, நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு பாப்பாவை கொடுன்னு வாங்கிட்டு போய் உட்காந்துருந்தாங்க. அப்படியே ஊசி போடும்போது அப்படியே கீழே இறங்கிட்டு வந்துட்டா. சரி அடுத்த ஊசிக்கு 2 பேர் சேர்ந்து பிடிப்போம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வந்து காலை ரொம்ப அசைச்சிட்டா. நல்ல வேளை நர்ஸு டக்கு ஊசி போட்டு எடுத்துட்டாங்க. அப்பயுமே லைட்டாக அந்த ஊசி வந்து பக்கத்துலலாம் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்து ஒரு கோடு மாதிரி புண்ணாக இருந்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் பாட்டில் பார்த்தா ஒரு ஆசை தான். அப்படி திறந்து இதில் ஊற்றுங்க. தரேன் அசின் தரேன். அதும்பாவா பா என்னது வச்சிருக்கு கையில்? என்ன வச்சிருக்கு பாரு? என்ன வச்சிருக்கு? கேரட் வச்சிருக்கு. மம்மம் நோ அவ்வளோதாம்மா. சுற்றிட்டு தான் இருக்கணுமா? அப்புறம் இந்த பாருங்க இவ்வளோ அக்கா அண்ணெல்லாம் உட்காந்து பண்ணலாம் விளையாடுறாங்க. எப்படி மருந்தே ஊற்றி சரியா வரி. ஊசி போட்டாங்களாம்மா ஆகர்ஷ்னாக்கு? எங்கம்மா போட்டாங்க? கையில் போட்டாங்களா? சேட்டை பண்ணாத. எங்கள் அக்காவுக்கு இப்போ பெருமூச்சு விட்டாங்க. ஒரு வழியா ஊசியை போட்டு முடிச்சாச்சுப்பா, ஒரு பெரிய கடமை முடிஞ்சது. ஆனால் இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே இருக்கு. அம்மா மகன்கிட்ட டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுறேன், கொஞ்சம் சோறு வச்சு கொடு. ஏம்மா என் போனை பிடுங்குறா. ஏம்மா என் போனை பிடுங்குறா. ஊசி போட்டனால வந்து ஃபீவர்லாம் வரும், எப்படி இன்னைக்கு நைட்டு தூங்க போறாலோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். வீட்டுக்கு போன உடனே பார்த்தோம்னா என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னே புரியல. மேடம் அப்படி ஒரு குஷியில் எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்ச மாதிரி ஒரே ஆட்டமாக ஆடிட்டு இருந்தா. ஜாலியா வர ஊசி வந்து ஏத்தலையோ இல்ல அப்படியே தான் இருக்கும். என்ன ஒரு ஒடிஞ்சு டக்குன்னு எடுத்துட்டு ஊசி சரியா போடல. டானிக்லாம் கொடுத்துட்டு தூங்க போட்டாச்சு.
தூங்கி முழிச்ச உடனே ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு, அழ ஆரம்பிச்சிட்டா நல்லா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு கொஞ்சம் டானிக்கை கொடுத்துட்டு கையிலேயே தூக்கி வச்சுருந்தாங்க அக்கா. காலையும் அசைக்க முடியல, அப்படியே உட்காந்தா. ஊசி போட்டாங்க ஊசி போட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அழுதுட்டு இருந்தா. எங்கம்மா வலிக்குது ஆகாஷ்? எங்க வலிக்குது? எங்க வலிக்குது? முடியெல்லாம் நெட்டு குத்துக்கு எந்திரிச்சு நின்றுட்டு மறுபடி நைட்டு தூங்கி எழுந்திரிச்சதும் ஓரளவு ஓகேவாயிட்டா. நெக்ஸ்ட் டே ஆனால் அந்த காலை வந்து ஒரு மாதிரி வச்சு நொண்டி நொண்டி நடந்துகிட்டே இருந்தா. நாங்களும் பயந்துகிட்டே இருந்தோம். ஊசி போடும்போது காலை வேற அசைச்சிட்டே இருந்தால, அது எதுவும் உள்ளே ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே நார்மலுக்கு வந்துட்டா. அவளுக்கு போடுற ஊசியை பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு. குட்டீஸுக்கெல்லாம் எப்படிதான் இந்த ஊசி போடுறாங்களோ. ஊசி போட்டே ஆகணும், வேற என்ன பண்றது? ஆனாலும் அவளுக்கு ஒரு பயம், அந்த கால் வலிக்கும் அப்படிங்கிற பயம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ஊசி போடும்போது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.